குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வரைபடத்துடன் சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு. என்னாச்சு நமக்கு தெரியும். மழை இருந்தது ஆங்காங்கே தமிழ்நாட்டில். 19 மாவட்டங்களுக்கு ஸ்கூல்லெல்லாம் லீவ் விட்டாங்க. 12 மாவட்டங்களில் காலேஜ் லீவ் விட்டாங்க. லேட்டஸ்ட் செய்தி இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மையம் ஒன்று உருவாகவிருக்கிறது. எப்போ உருவாகவிருக்கிறது? நாளை உருவாகவிருக்கிறது. உருவாகி எதை நோக்கி நகர்கிறது என்பதை நாம் இந்த சேட்டிலைட் இமேஜஸை வச்சு நாம் பார்த்துடலாம். நம்ம பூமியிலிருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் சேட்டிலைட் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பூமியில் எங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது, மேக கூட்டங்களை அது எப்படி உற்பத்தி செய்கிறது, எந்த திசையில் அது நகர்ந்து வந்துள்ளது அப்படிங்கிற ஃபீடெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸு கொடுத்தா கம்ப்யூட்டர் இது எந்த திசையில் நகரக்கூடும், காற்றின் வேகம் என்னமாக இருக்கும், மழையின் அளவு என்னமாக இருக்குன்னு ஒரு கணிப்பு. அந்த கணிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குறாங்க அமெரிக்கா மற்றும் யூரோப். இவங்க 2 பேருடைய சேட்டலைட் சிஸ்டம்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன கணிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நாம் வியாழக்கிழமை 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். ஒரு நாள் அப்படி தள்ளி பார்ப்போமா? நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி காட்சிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வானிலை ஆய்வு மையம் சொன்னதை போல் இங்கே ஒரு சுழற்சி உங்களுக்கு தெரிகிறதா? அந்தமானுக்கு பக்கத்தில் ஒரு சுழற்சி இருக்கிறது. இந்த சுழற்சியானது எந்த திசையில் நகரக்கூடும் என்று நாம் இப்பொழுது ஓட்டி பார்க்கலாம். அது உற்பத்தி செய்யக்கூடிய மேகங்களை பாருங்கள். சற்றே நான் இங்கே பாஸ் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அங்கே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் காரணத்தினால மேகக்கூட்டங்களை அது எப்படி உற்பத்தி செய்து எந்த திசையில் அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது நாளை காட்சிகள் எப்படி இருக்கலாம் என்பதை அது காண்பிக்கிறது. இங்கே பாருங்கள், இது நம்ம கடலோர பகுதி உங்களுக்கு தெரிகிறதா? தமிழகத்தின் கடலோர பகுதி, அதாவது சென்னையிலிருந்து புதுச்சேரி, தஞ்சாவூர் அது பக்கத்தில் அந்த கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. காரணம் என்ன? இங்கே ஒரு சுழற்சி தெரிகிறது. அந்த சுழற்சி மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து இங்கே அனுப்பி கொண்டிருக்கும் காரணத்தினால் கடலோர பகுதிகளில் இந்த சுழற்சி காரணமாக மழை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது. சரி, இன்னும் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து என்னாகும்னு சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை இரவு காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த சுழற்சியானது எந்த திசையில் நகர்கிறது என்பதை நன்கு கவனியுங்கள். இங்கே பாருங்கள், இந்த திசையில் நகர்ந்து கொண்டு வருவது உங்களுக்கு புரிகிறதா? இங்கே பாருங்கள், அந்த சுழற்சியானது மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் நகர்ந்து வருகிறது. அதனால் சனிக்கிழமை பெரிய அளவில் அந்த கடலோர மாவட்டங்களில் மழை என்பது தெரியவில்லை என்றாலும் அடுத்து 26ஆம் தேதி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு நாள் தள்ளி பாருங்கள். இங்கே அடர்த்தியான மேகக்கூட்டம் இங்கிருந்து நகர்ந்து எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த அடர்த்தியான மேகக்கூட்டங்களை இது காண்பிக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது, வலுப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, வலுப்பெற்றால் என்னவாக மாறும்? முதல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கும், ஓரளவு மழையை கொடுத்து கொண்டிருக்கும். வலுப்பெற்றால் டிப்ரெஷன் என்று அழைப்பார்கள். அதற்கு பிறகு டீப் டிப்ரெஷன், அதற்கு பிறகு சைக்ளோன். அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும், அது தீவிரமடையும், பிறகு புயலாக மாறும். புயல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது காற்றின் வேகத்தை பொறுத்தே சேதம் இருக்கும். மணிக்கு குறைஞ்சது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசினால்தான் அது புயலுக்கான தகுதியை பெறுகிறது. அது கீழே இருந்தால் பெரிய சேதத்தை அதால் செய்ய முடியாது. காற்று 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போச்சுன்னா அது புயலாக மாறுகிறது. இது புயலாக மாறும் சொல்லி இப்போது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. நாளைக்கு தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உருவான பிறகு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு அலர்ட் கொடுப்பாங்க. மண்டலமாக மாறிச்சுன்னா புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அலர்ட் கொடுப்பாங்க. சரி, கடைசியாக இது அந்த திசையில் நகர்கிறது இல்லையா? நகர்ந்த பிறகு என்ன ஆகிறது, எங்கே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் சற்றே பார்ப்போங்க. பாருங்கள், 27ஆம் தேதி வந்துடலாம், திங்கட்கிழமை வந்துடலாம். இது ஆந்திராவை நோக்கி போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயவாடா, நெல்லூர் அந்த பகுதியில் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் சொல்ல வேண்டியது தெற்கு ஆந்திரா அந்த பகுதியில் தான் அது கரையை கடப்பதை போல் தெரிகிறது. அதே போல் வடக்கு தமிழகத்தின் இதன் காரணமாக மழை இருக்கக்கூடும். இங்கே பாருங்கள், இங்கே நல்லா அப்சர்வ் பண்ண முடிகிறதா?
மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து இங்கே பாருங்க அங்கே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. சரி, இது வந்து யூரோப் சிஸ்டம் காட்டுது. அமெரிக்காவுடைய சிஸ்டம் அதையே தான் காட்டுகிறதா என்று ஒரு முறை பார்த்து விடுவோம். சற்று ஏறக்குறைய அமெரிக்காவோட சிஸ்டம் இங்கே வந்து அங்கே கடலில் அது வட்டமடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், நம்ம 25லேருந்தே வருவோம். 25ஐ பொறுத்தவரை அதே மாதிரி அமெரிக்கன் சிஸ்டம்லேயும் உருவாகும் என்று காண்பிக்கிறது. அப்படியே 27 நான் அந்த ஏரோ மார்க்ஸ் அப்புறம் இந்த சர்க்கிள்லாம் அழிக்காமல் வச்சுருக்கேன். காரணம் அது யூரோப்பியன் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது. அமெரிக்க சிஸ்டம் எந்த அளவு பொருந்ததுன்னு நமக்கு பார்ப்போம். 26ஆம் தேதி வரை பொருந்தது. 27ஆம் தேதி அப்படியே வந்தோம்னா கிட்டத்தட்ட நகர்கிறது. சற்றேறக்குறைய பக்கத்தில் நகர்ற மாதிரி காட்டுறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் அது ஆந்திராவுடைய மையப்பகுதியை நோக்கி போவது நமக்கு தெரிகிறது. 27ஆம் தேதி அது இன்னும் கன்ஃபார்மாக சொல்லாமல் கடலின் மீது வட்டமடித்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவை கடக்குமா அல்லது கடைசி நேரத்தில் திசை மாற வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட இப்போ யூரோப்பியன் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டம் ரெண்டுமே சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகக்கூடும். அது மெல்ல மெல்ல நகர்ந்து ஆந்திரா தமிழகம் கடற்கரை பகுதியை நோக்கி வருகிறது என்பது தெளிவாகிறது. படிப்படியாக நமக்கு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து அலர்ட் கொடுப்பாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறுமா புயலாக மாறுமா என்பது நமக்கு போக போக தெரிய வரும். லேட்டஸ்ட் அப்டேட் என்பது ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது. அது மேக கூட்டங்களை உற்பத்தி செய்து நம் வடக்கு தமிழகம் அந்த கடலோர பகுதியில் மழை மேகங்களை அனுப்பி கொண்டிருக்கும் என்று மட்டும் நமக்கு தெரிகிறது. அதனால் நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக வானிலையை வாட்ச் பண்ண வேண்டியிருக்கோம். நன்றி சலீம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.